ஜூலை மாதத்திற்கான துலாம் ராசி பலன்கள். பொதுவாக துலாம் ராசி நேயர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையாவது பார்த்தோன்னே எடை போட்டுருவாங்க இவங்க. ஏன்னா இவங்களுக்கு சின்னமே தராசு இல்லைங்களா? யாரோட பழகினாலும் உடனே அவங்க என்ன எப்படி எல்லாத்தையும் எடை போட்டு கணிக்கக்கூடியவர்கள் இவங்க. இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், 6ல் சனி பகவான் இருக்கார், 8ல் சுக்கிர பகவான் இருக்கார், 9ஆம் இடத்துல குருவும் சூரியனும் இருக்காங்க, 10ல் புதன் பகவான் இருக்கார், 11ல் செவ்வாய் கேது இருக்கார். ஆனால் சொல்லும் போதே ரொம்ப ஒரு அருமையான கிரக அமைப்புகள் இல்லை, இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்றே ஒன்று 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறனால கொஞ்சம் அப்பாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அது ஒன்று தான், கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த மாதம் ரொம்ப 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 அருமையான மாதம். என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ஒன்று, 5ல் ராகு இருக்கிறனால இந்த எதிர்பாலினரிடம் பழகுறீங்க இல்லையா, அதில் கொஞ்சமாக கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. மற்றபடி பெரிய மைனஸ்னு எதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை, ரொம்ப அருமையாக இருக்குது. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஸோ நல்லா கொட்டி கொடுப்பார் இந்த சனி உங்களுக்கு 6ல் இருந்து. 8ல் சுக்கிரன் இருக்கிறது, பெண்களால் நல்ல லாபம் கிடைக்கும். பெண்கள் நட்பு மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். 9ஆம் இடத்துல இருக்கிற குருனால் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அத்தனையும் இந்த குரு பகவான் ரொம்ப அழகாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவாரு. சூரியன் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 9ஆம் இடத்துல அப்பாவோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ண வேணாம், அனுசரித்து போய்க்கோங்க. 10ல் புதன் இருக்கிறது நல்ல ஒரு புகழை கொடுக்கும், உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும், நல்ல ஒரு ஆனந்தமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது தப்பு கிடையாது, ரொம்ப சிறப்பு. அதில் செவ்வாயும் சேர்ந்து இணைஞ்சிருக்கிறாரு. எல்லா விஷயங்களும், அதாவது நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா பயன்படுத்திக்கோங்க துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அடிக்கடி இந்த துணி கடைக்கு போயிட்டு வந்தீங்கனாலே ரொம்ப நல்லது. ட்ரெஸ்ஸு வாங்குறீங்களோ வாங்கலையோ கடைக்குள்ளார போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கான இடமே துணி கடை தான். அதனால் அடிக்கடி ஜவுளி கடைக்கு போயிட்டு வாங்க, ஜாலியாக ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பப்பாளி பழம் ரெகுலராக எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சும்மா இருக்கிற நேரம்லாம் நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே வாயில் போடுங்க, சூப்பராக இருக்கும். நட்சத்திரமும் ஆக்டிவேட் ஆகும், உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். விஷாக நட்சத்திரக்காரங்க முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இவங்க விளாம்பழம் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, என்றைக்கு சந்திராசிரமம் நாட்கள் வருதுன்னு பார்த்துருவோம். ஏன்னா அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்குவோம், சரிங்களா? தேவையில்லாத கமிட்மெண்ட்லாம் வச்சுக்க வேண்டாம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை 20, 21 இந்த 2 நாட்கள் மட்டும் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா போதும். இந்த மாதம் முழுக்க ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் பார்த்திங்கன்னா, 5ல் இந்த ராகு உட்கார்ந்துருக்கறனால குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் இது பண்ணும்போது குழந்தைங்களோட விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது எப்படி ஒரு சாதகமான பலன்களா, எது மாதிரி ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிரகம் இருக்குன்னு பார்த்தா, சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகளை குறைக்கக்கூடியது. இதுவரை சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் நிறைவாகி ஓரளவுக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குழந்தைகள்னால் சில பிரச்சனைகள் வந்ததெல்லாம் சரியாகி ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் ராகு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு அதே சமயத்தில் கேது 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது, அந்த ராகு கேதுகளால் குழந்தைகள் விஷயங்கள், பூர்வீக விஷயத்தில் சில விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். சில விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்களை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே சமயத்தில் குரு 9ஆம் இடத்துலேருந்து அஷ்டமத்திலேருந்து வெளியில் வந்தது அருமையான விஷயம். ராசியை பார்க்குறார். சில இதுவரை ஒரு மாதிரி சுமாரான டைம் கிணத்துல போட்ட கல் மாற நவராமல், மூமெண்ட்டே இல்லாமல் ஸ்லோவாக போயிட்டு இருந்த சில விஷயங்கள் பாசிட்டிவாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. போனதோட நம்ம எதுவுமே செய்ய முடியாமல் கைகள் கட்டப்பட்ட மாதிரி இருந்தக்கூடிய அமைப்புகள் இப்போது சுறுசுறுப்பாக எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த குருவின் பார்வை துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு கொடுக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நல்ல ஒரு அமைப்பு தான். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பில் ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ராசி அதிபதியாக சுக்கிரனே பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்தில் இருக்கிறது அருமை.
ஆட்சி பலத்தோடு இருக்குது. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மிதுனத்துக்குள்ளே வர்றதும் அருமை. ஸோ இந்த சுக்கிரனின் சஞ்சாரம், ராசி அதிபதியின் சஞ்சாரம் வந்து ஜாதகரை வந்து இன்னும் உத்வேகப்படுத்துறது, கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிறது, பண விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறது, உடல் நலம் விஷயத்துலையும் பரவாயில்ல, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு தான் சுக்கிரன். அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை. சில விஷயங்கள் டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதும் அருமையான விஷயங்கள். பூர்வீகம் மூலமாக, தகப்பனார் மூலமாக சில பாக்கியங்கள் வர்றது, அது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அருமையான ஒரு காலகட்டம் ஆரம்பமாயிடுச்சுங்கிறது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கட்டாயம் இருக்க போகிறது. அதே சமயத்தில் செவ்வாய் மாதம் முழுவதும் 11ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா மனைவி மூலமாக கணவனுக்கு, கணவன் மூலமாக மனைவிக்கு நல்ல பலன்கள் ஒத்து வர நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. பங்குதாரர்கள் மூலமாக லாபம், ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறைகளே நல்லா வரக்கூடிய அமைப்பு, டெக்னிக்கல் துறையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கலைத்துறையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே பார்த்திங்கன்னா தொழில், வேலை, உறவுகள் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி மேன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பிறக்குகிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது இருக்கிற அமைப்பும் குருவால் பார்க்கப்படுகிறது. இப்போ சூரியனே பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல போய் சூரியனால் குருவால் சேரும் பொழுது ஒன்றுமே நல்ல ஒரு அமைப்பு, அரச லாபம், பாக்கியங்கள். அப்புறம் 5ஆம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால அந்த வெளிநாடு விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு லாபங்கள், ஒரு புதுசாக ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறது, அது மூலமாக போய் வெற்றி அடைகிறது, அது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜூலை மாதம் அமைப்பு. இது வந்து ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் சூப்பராக நல்லா இருக்குது. அதே சமயத்தில் மாத கிரகமாகிய சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் எல்லா அமைப்புகளும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சிட்டிசன், அதாவது சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், அவங்க செய்ய வேண்டிய கடமைகளாக ஓரளவுக்கு நல்லா செய்யக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நடுத்தர வயதினருக்கு, தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம், தொழிலில் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, புதுசாக ஒரு பங்குதாரர் மூலமாக ஒரு தொழில் ஆமிக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை வந்து ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி சிலதெல்லாம் நவுத்த முடியாமல் இந்த அப்ரூவல் பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் இருந்துட்டு இதெல்லாம் டக்குன்னு சால்வ் பண்ணி நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிறது தெரிஞ்சு அதை கிளியர் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை போய் கையில் காசு வரக்கூடிய அமைப்பு, வம்பு வழக்குகள் தீரக்கூடிய அமைப்பு, கோர்ட்டில் வந்து நம்ம வருஷமாக போயிட்டுருக்குதுன்னா அதில் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு, திருமண விஷயத்துலேயும் கொஞ்சம் பாசிட்டிவான டக்குன்னு முடிகிற அமைப்பு, பல வருடமாக தேடிட்டு இருந்த வரன் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு வரனாக வந்தது அமைப்பு. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம. ஏன்னா குரு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார். அஷ்டமத்துலேருந்து வரும் பொழுதே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு ஓரளவுக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாணவர்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷனில் கொஞ்சம் கிளாரிட்டியாகவும், கொஞ்சம் நல்ல ஹேபிட்ஸு, அதாவது சில சேர்க்கை சரியில்லாமல் சில மாதிரியான அமைப்பு இருந்த மாணவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள், இளம் வயதினர்கள்லாம் கொஞ்சம் அவங்க புத்தி சுவாதீனமாகி அப்பா அம்மா எதுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, எந்த காரணத்துக்கு சொல்கிறாங்க, அந்த மெச்சூரிட்டி என்று சொல்லப்படுகிற சில விஷயங்கள் கிடைச்சி அது மூலமாக மேன்மை பெறக்கூடிய அமைப்பு, பெற்றோர்கள் அதனால் சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு, படிப்பில் வந்து கொஞ்சம் கெட்டிக்காரத்தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குறிக்கோள் என்ன, நம்மளோட பர்பஸ் என்ன, யார் நம்ம வாழ்க்கையில் முக்கியம், பெற்றோர்களா, நண்பர்களா, என்ன எந்த நேரத்தில் யார் வந்து நமக்கு உதவுவா அப்படிங்கிறது எல்லாமே புரியக்கூடிய காலமாக இந்த இளம் வயதினருக்கு கொடுக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை மெச்சூரிட்டியும் அந்த கிளாரிட்டியும் கொடுக்கும். ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்குது. மனசில் ஒரு சொல்ல முடியாத ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு நம்ம முதல் மாதிரி நம்ம இல்லை, ஏதோ ஒரு குறையோடு வாழ்கிறோம், மனசு கொஞ்சம் சுணக்கம் அடைகிறது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் தெம்பாகி இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன அப்படிங்கிறது கடவுள் அந்த சொல்யூஷனை காட்டி அதை நோக்கி நம்ம போகக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதுக்கு வந்து ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் ஜூலை மாதங்கள் இருக்கிறது. அதில் ஜூலையும் ஒரு நல்ல ஒரு பங்கு பெறுகிறது. அன்பான துளாராசி நேயர்களே, பக்தி டுடே சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இந்த துளாராசிக்கு இப்போது உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்திருக்காரு. அது உங்களோட 8ஆம் வீடாக இருந்தாலும் அது உங்களோட இன்னொரு ராசிநாதனோட வீடு, உங்களோட ராசிநாதனோட இன்னொரு வீடு. துலாத்துக்கு 2ஆம் இடத்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். அப்போது குடும்பத்தில் இத்தனை நாள் நிலவி வந்த குழப்பங்கள், குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கிடும். குடும்பம் அமையாதவர்கள், அதாவது திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கும் நேயர்கள் எல்லாருக்குமே வந்து, நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து திருமண அமைப்புகள் ஏற்படும். இத்தனை நாள் அமையாத வரன்கள் அமையும்.
வராத பணங்கள்லாம் வந்து சேரும். பெண்கள் மூலமாக நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் பெண்கள் மூலமாக இன்னும் குடும்பத்தோட அமைப்பு உயரும். பெண்களால் நல்ல லாபங்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெண்களால், துளாராசி அன்பர்களோட குடும்பத்தில் இருக்கிற பெண்களால் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அவங்க மூலமாக தான் திருமணமும் உங்களுக்கு நிச்சயிக்கப்படும். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. அம்மா வழியிலையோ இல்லை அம்மா, பெரியம்மா, சித்தி இவங்களாம் இருப்பாங்க, அக்கா, தங்கை, இவங்க மூலமாக வரன்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்க மூலமாக தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாள் தொழிலுக்காக பணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாமே இப்போ கிடைக்க அமைப்புகள் இருக்குது. இந்த தொழில் ரீதியான பண வரவுகள் எல்லாமே இப்போ கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அம்மாவை ஹெல்ப் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க, தங்கை ஹெல்ப் பண்ணுவாங்க. திருமணம் ஆகியிருந்தால் உங்கள் மனைவியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. திருமணம் ஆகியிருந்தால் கணவனே ஹெல்ப் பண்ணுவாங்க மனைவிக்கு. அந்த மாதிரி வைஸ் வர்சா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இப்போது 9ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துலேருந்து குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. ரொம்ப நல்ல அமைப்பு. இந்த மார்ச் மே மாதம் வரைக்கும், மே மாத காலகட்டம் வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்து குரு பயிற்சி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணிய பதவிகளை கொடுப்பாரு. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சேர வேண்டிய பதவிகள் கிடைக்கிறதுக்கும் தாமதமானதும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் அனுகிரகத்தினால குரு பகவான் அந்த இடத்த பார்க்குறாரு. சின்ன சின்ன தடைகள் இந்த ராகு கேதுவால் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி, ஆஃபீஸில் கிடைக்க வேண்டிய பதவியாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது விஷயங்கள் நீங்கள் போட்டி போட்டு அதில் வெற்றி பெறணும், அதில் அந்த ரிசல்ட் வித்தல் பண்ணியிருப்பாங்க, நிறுத்தி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் இப்போ கிடைக்கும். அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஆடி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வந்துடுவார் கடகராசிக்கு. ஆடி மாதம்னா 1ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி வர்றாரு. அப்போ தொழில் ரீதியான முன்னேற்றம், அரசாங்க ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க ரீதியான தொடர்புகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். அரசாங்கத்துலேருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரும். அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த ஆடி மாதமே உங்களுக்கு கிடைக்கும். அரசு தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க இல்லையா, அரசு தேர்வு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டம் இது. இப்போ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் எழுதும்போது என்னென்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வினாக்களாகவே இருக்கும். ஈஸியாக எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதி ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க. நல்லபடியாக தேர்வை எழுதி முடிச்சிடுவீங்க. பதவிக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே பதவி இப்போ கிடைக்கும். அரசாங்க பதவிக்காக காத்துட்டு இருந்தீங்களே இத்தனை நாள், அதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா உங்களோட 9 கூடிய புதனும் சூரியனோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது வணிக ரீதியான தொடர்புகளும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வணிக ரீதியான நல்ல தகவல்கள் உங்களை சேர்ந்தடையும். இதனால் வர வேண்டிய கான்ட்ராக்ட்ஸு அதெல்லாமே கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பு நிறைய பாசிட்டிவாக கொடுக்கும் உங்களுக்கு. வெளிநாட்டு தொடர்பு எல்லாமே பாசிட்டிவ் விஷயங்களாக தான் உங்களுக்கு சேரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, வீசாக்காக வெயிட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் இத்தனை நாள் கான்ட்ராக்ட் முடிஞ்சு ரினியூவலுக்காக வெயிட் பண்ணுறவங்க இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே திருப்பி கான்ட்ராக்ட் ரினியூவல் ஆகும். வெளிநாடு போயிட்டு வேலை நினைக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். இப்போ வெளிநாட்டு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக. கடல் கடந்து போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கிடைக்கும். உங்களோட 10ஆம் இடம் இப்போ வளமாக ஆகப்போகுது. ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து அது இன்னும் சிறப்பான அமைப்புகளை தரும் உங்களுக்கு. 11ஆம் இடத்துக்குரிய 10ஆம் இடத்துல உட்கார்றது நல்ல அமைப்பு. அதனால் புத பகவானும் உங்களுக்கு பாக்யாதிபதி இல்லையா, அவரும் 10ஆம் இடத்துக்கு போகிறார். தர்ம கர்மாதிபதி யோகம். ஏற்கனவே நான் 2-3 விஷயங்களை சொல்லியிருப்பேன். 2-3 தடவை ராசி பலனை சொன்னது தான். தர்ம கர்மாதிபதி யோகம் இப்போ நல்லாவே வேலை செய்யும் உங்களுக்கு. தொழில் ரீதியான யோகங்கள் நல்லாவே கை கொடுக்கும் உங்களுக்கு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். நிலபுலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ கை கொடுக்கும். உங்களுக்கு மனைவி மூலமாக லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா 7 கூடியன் 11ஆம் இடத்துல வரும்போது மனைவி மூலமாக நிறைய லாபங்கள் கிடைக்கும். திருமணமாகி பிரிஞ்சவங்களுக்கு திருப்பி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. திருமணமாகி நிரந்தரமாக பிரிஞ்சவங்களுக்கு 2வது திருமணம் அமையக்கூடிய அமைப்புகளும் வாய்ப்புகளும் இப்போ கண்டிப்பாக கூடி வருது. அதனால் முயற்சி திருவினையாக்கும். இந்த ஜூலை மாதம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. எந்த கவலையும் இல்லை. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். சுபமஸ்து.